அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய கூடுதலான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறந்த அமலை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்னைக்கு ரொம்ப இலகுவான எல்லா நேரங்கள்லையும் எல்லா இடத்துலையும் ஓதக்கூடிய ஒரு திக்ரு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய வார்த்தை 3 திக்ரு. இந்த 3 வார்த்தையும் சேர்த்து 33 தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லா நமக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவான். அது மட்டும் இல்லை 3 பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று, ஹாஜத்துக்கள் பூர்த்தியாகும். ரெண்டாவது, ரிசுக்கு நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிசுக்கு அல்லாஹ் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறான். அதில் பரக்கத்தையும் பொழியிறான். மூணாவது, பிரச்சனையுடைய வாயில்கள் மூடப்படும். இந்த 3 தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்குமே அவசியமாக இருக்குது. அப்போ இந்த 3மே நமக்கு கிடைக்குது ரொம்ப ஈஸியாக அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த அமலை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இன்னும் நிறைய பெண்கள் பீரியட்ஸில் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறந்த அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்பீங்க. அவங்க எல்லோருமே இந்த திக்ரை ரொம்ப இலகுவாக ஓத முடியும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அடுத்து வரக்கூடிய 8 நாட்களும். அதனால் வரக்கூடிய ஒரு வாரம் நமக்கு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா அல்லாஹுவும் ரசூலும் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜுமாவுடைய தினத்தை நம்ம அமலுக்காக நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த நாள் முழுக்கவே நமக்கு சிறந்த நாள் தான். இதில் இருக்கக்கூடிய எல்லா நேரமே பரக்கத் வாய்ந்தது தான். அதுலேயும் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாக, ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு, இன்னும் அசருடைய தொழுகைக்கு பிறகு, இன்னும் மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு அப்படின்னு நிறைய நேரங்கள் நமக்கு கிடைக்கிது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன அமலை மனதார செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அல்லாஹ்விடமிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எல்லோருமே இந்த ஒரு வழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துடுங்க உங்களோட வாழ்க்கையில். ஒரு சின்ன ஒரு அமலையாவது நான் தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அமல் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பலன்களை உங்களுக்கு இழுத்துட்டு வரும். இப்போது இன்றைக்கி நம்ம ஓதக்கூடிய அந்த சிறந்த 3 திக்ரு என்ன, ரொம்ப இலகுவான திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் யா ரப்பி யாதல் ஜலாலி வல்லிக்ராம் யா கனியோ. 3மே அல்லாஹுவை அழைக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை தான். முதலாவது யா ரப் அப்படிங்கிறது அல்லாஹுவை அழைக்கக்கூடிய மிக முக்கியமான இஸ்முல் ஆலம் கொண்ட வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லி தான் எல்லா நபிமார்களுமே அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்பாங்க. எப்போவுமே அல்லாஹ்னு சொல்லிட மாட்டாங்க, என்னுடைய ரப்பே, எங்களுடைய ரப்பேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எவ்வளோ உன்னதமாக இருந்தால் அவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நாமும் எந்த ஒரு துஆவை கேட்குறதுக்கு முன்னாடியும் என்னுடைய ரப்பே அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த துஆவை அல்லாஹ் நமக்கு வெற்றிகரமாக முடிச்சு தருவான். எனவே கேட்குற துஆவெல்லாம் கபூல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக யா ரப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு அமலையும் செய்கிறது, ஒவ்வொரு வேலையையும் செய்கிறது நமக்கு அதில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் நமக்கு பலன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம யாருமே நினைக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே நினைக்கிறது நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அதில் நிச்சயம் பலன் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி வேணும், அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யா ரப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது சிறந்த அல்லாஹ்வினுடைய திருநாமம் ரசூல்லா நிறைய சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாதல் ஜலாலி வல்லிக்ராம்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லிட்டு துஆவை கேட்டாலே போதுமா, அல்லாஹ் தாலா துஆவிற்கு பதில் தர்றானா. அப்படிப்பட்ட இந்த திருநாமத்தையும் சொல்லிடுறோம். அடுத்தது யா கனியு, தேவைகளற்றவனேங்கிற அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம். இதையும் சேர்த்து நம்ம 33 தடவை ஓதும்போது மிகச்சிறந்த பலனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான். முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க, மனதார கேளுங்க, மனதார துஆ செய்யுங்க. அதற்கு தான் நமக்கு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பலன் அளிக்கும். அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செய்வேன். நீங்களும் என்னை மறக்காமல் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் வேணும், அல்லது இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஒரு சிறந்த செலவாத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை ஓதணும், அதனுடைய பலனை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.